வந்து குரோனிக் ப்ராங்கைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். குரோனிக் ப்ராங்கைட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, குரோனிக் ப்ராங்கைட்டிஸ்னால் என்ன? இது வந்து குரோனிக் ப்ராங்கைட்டிஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி மியூகோசல் கிளாண்ட் அண்ட் ஹைப்பர்ப்ளேஷியா. மியூகோசல் கிளாண்ட் ஹைப்பர்ப்ளேஷியா, எக்ஸசிவ் திக்னஸ் ஆஃப் த வால். எக்ஸசிவ் திக்னஸ் ஆஃப் த வால் வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து க்ளோபுலர் செல்ஸ் இஸ் இன்க்ரீசிங் இன் த நம்பர் ஆஃப் தி அப்புறம் வந்து மியூகோசெலியரி கிளியரன்ஸில் வந்து பார்க்க முடியும். தென் எக்ஸசிவ் ப்ராங்கோ ஒரு மியூகோ எபிதீலியல் செல்ஸ் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு எக்ஸசிவ் பார்டர் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டாலஜிக்கலி வந்து ஸ்பூட்டம் வந்து அதிகமாக வரும். மோஸ்ட் ஆஃப் த டே ஆஃப் த ஸ்பூட்டம் வந்து நம்ம மைல்டு, மாடரேட், சிவியராக நம்ம பிரிச்சிடலாம். இப்போ எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் காசஸ் வந்து என்னதுன்னா, மெயினாக வந்து இருக்கிறது வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஒரு காசஸ் வந்து என்ன காசஸ்னால், அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து கவுண்டர் பார்ட். தீஸ் ஆர் தி மெயினாக இருக்கிறது சிகரெட் ஸ்மோக்கிங்கு, ஏர் பொல்யூஷன், ஆக்குபேஷ்னல் டஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷ்னல் டஸ்ட்டாக வந்து இருக்குது. தென் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர், லோ பிரெத் வெயிட் அண்டு பாக்டீரியல் ப்ராங்கியல் ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ்னால வரக்கூடிய ஆன்டிட்ரிப்சின் தெரப்பி வந்து பண்ணுறாங்க. இதனால் கூட வந்திருக்கலாம். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்குறோன்னா, கிளினிக்கலில் வந்து ஒரு காஃப், ஒரு ஸ்பூட்டமாக வரும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்னியா வந்திருக்கும். ஃபீவர் இருக்குது. ப்ளூ பார்டர்டு சைனோசிஸ் அண்ட் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இருக்குது. ஒரு காமன் இமேஜ் 21 சைனோசிஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியராக இருக்குது. ஹெமோப்டைசிஸ் அண்ட் செஸ்ட் பெயின் வந்து இருக்குது. ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து இமேஜிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து ஃபீவர் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ், சைனோசிஸ் ஹியர் டு தி சிவியர் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அரித்மியாசிஸ் வந்து வந்திருக்கும். சேம்பர் என்லார்ஜ்மெண்ட், அரித்மியாசிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிஎன்பி வந்துருக்கு. பிஎன்பி எக்கோகார்டியோகிராஃபி பண்ணலாம். அண்டு லோக்கல் செஸ்ட்டில் வந்து ஒரு பிரெத் சவுண்ட் வந்து கேட்கும். ஒரு ஹஸ்கி வேஸ்குலர் அதுக்கப்புறம் வந்து ஹார்ஷ் வேஸ்குலர் ப்ரொலாங்டு எக்ஸ்பிரேட்டரியாக இருக்குது. தென் ஜென்ரலைஸ்டு சீசர் வந்துருக்குது. கிராக்கிள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கிராக்கிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். பல்மினரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்க்கலாம். தென் வந்து ஸ்டெப்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 4th ஸ்டெப் வந்து ஏட்ரியல் அதுக்கப்புறம் வந்து பிளட் கேஸ் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்மினரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன், இது ஏட்ரியல் டெஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. இதெல்லாமே அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஸ்டெப் வைஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கலாம். பெனிசிலின், அதுக்கப்புறம் வந்து மெட்டானிடாசோல், டாக்ஸிசைக்ளின், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூரோக்வினோலோன், டாக்ஸிசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக், அதுக்கப்புறம் பெனிசிலின், அதுக்கப்புறம் செஃப்லக்சின், டாக்ஸிசைக்ளின் இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டெப் வைஸ் டேபிள் நெப்ளைசர் பார்ப்பாங்க. இப்போ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து surgeries indicate the specific cases is localized to the bronchiectasis patient could not be typically to the chronic bronchitis. Chronic bronchitis it leads to the hemoptysis and chest pain. The local area is located in the indicated the massive hemoptysis. It leads to the வந்து standard to the anti-TB pillars வந்து கொடுப்பாங்க. அப்புறம் does not அப்புறம் வந்து ஹெச்டி ட்ரீட்மெண்ட் இந்த குரோனிக் ப்ராங்கைட்டிஸில் கொடுக்க மாட்டாங்க. தென் இதுதான் வந்து குரோனிக் ப்ராங்கைட்டிஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். லோக்கல் என்ன இருக்குது, ப்ளூ போல்டராக வந்து எப்படி இருக்குது, ப்ளூ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம்.